உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் பெண் மருத்துவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நர்சிங் அதிகாரியை கைது செய்வதற்காக எமர்ஜென்சி வார்டிற்குள் போலீசார் ஜீப்புடன் சென்ற சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? விரிவான விவரம் என்ன? உத்தரகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் அமைந்திருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி வரக்கூடிய ஆண் செவிலியர் ஒருவர் இளநிலை பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை அளித்தும் அதே போல அவருக்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் அந்த பெண் மருத்துவர் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த செவிலியரை கைது செய்வதற்காக ரிஷிகேஷ் அந்த எய்ம்ஸில் இருக்கக்கூடிய 4வது மாடியில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டுக்கு போலீசார் வாகனத்துடன், அதாவது போலீஸ் வாகனத்தினுடைய சென்று இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. 4வது வார்டு வரைக்கும் அவர்கள் அந்த நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த வார்டுக்குள்ளேயே போலீசாரினுடைய வாகனமானது சென்று இருக்கிறது. அப்பொழுது அங்கு சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நோயாளிகளை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்றதும் அந்த காட்சியில் பதிவாகி இருக்கிறது. மருத்துவமனை என்பது பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கேயே பெரும் கூச்சலுடனும் அதே போல விசில் சத்தத்துடனும் காவல்துறை வண்டி வருவதற்காக வழி செய்துவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. ஒரு புறம் அந்த கைது நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தாலும் கூட, ஆனால் இது போன்ற மருத்துவமனைக்குள்ளேயே சிகிச்சை பெற்று வரக்கூடிய வார்டுக்குள்ளேயே வாகனத்துடன் காவல்துறையினர் சென்று இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.